என் பேர் அபிநயா. ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி திருவண்ணாமலை மாவட்டம் சேரவட்டத்தில் படிக்கிறேன். நாங்கள் வந்து ஸ்மார்ட் டஸ்ட்பின் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்காகனா பள்ளி தொழிலாளர் மேம்பாட்டு திட்டம் SIDP அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்காக கண்டுபிடிச்சோம். இது வந்து சாதாரண ஒரு டஸ்ட்பின் வந்து நம்ம கை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டஸ்ட்பின் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அலுவலகம், பள்ளி, ஒவ்வொரு எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது வந்து நம்ம கை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டஸ்ட்பின் என்ன யூஸ்னா நம்ம போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சென்சார் மூலமாக ஓப்பன் ஆகும். நம்ம போயிட்டு அப்படியே குப்பையை போட்டு வர மாதிரி தான் இருக்கும். இதனால் வந்து சின்ன பசங்க பெரியவங்க யாருக்கும் எந்த சிரமமும் இருக்காது. போனாங்கன்னா அப்படியே குப்பையை போட்டு வரலாம். இது வந்து நாங்கள் குழுவாக 4 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சோம். அலுவலகம் மற்றும் வீடுகளில் குப்பை போட்டு குப்பை எடுக்கும். ஆனால் அதை போடுறதுக்கு முன்னாடி கை வச்சு வைக்கலாம். டஸ்ட்பின் எப்படி இருக்கும்? ஒரு சில டைம் டஸ்ட்பின்லாம் நல்லா இருக்காது. ஆனால் வந்து ஸ்மார்ட் டஸ்ட்பின் சென்சார்னால் அதை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது. எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதில் வந்து குப்பை போடுறதுக்கு வந்து எளிமையாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அடுப்பில் போனால் உடனே அதை குறைப்போம். அதை வடிவமைக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. அதனால் எளிமையாக குப்பை போட்டு போடலாம். பெரியவங்களுக்கும் எந்த சமமும் இருக்காது. கண்ணு தெரியாதவங்க போனாங்கன்னா எந்த டஸ்ட்பின் வந்து கை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை. அது வந்து அப்படியே போனால் உடனே ஓப்பன் ஆகிடும். அதனால் நம்ம போட்டுக்கலாம். டஸ்ட்பின் கண்டுபிடிக்க எங்களுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்களுடைய தாவரியல் ஆசிரியர் தான் ஹெல்ப் பண்ணாரு. இது வந்து நாங்கள் வந்து சொன்னோம் இந்த அலுவலகம் அந்த இடத்துலாம் யூஸ் ஆகுது. இதை கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் தான் எங்களை வந்து வழி நடத்தினார். நாங்கள் வந்து 4 பேராக சேர்ந்து இதை செஞ்சோம். யாருன்னா நான், ஆண்டி, கோலீஸ்வரி அப்படின்னு ஒரு 5 பேர் சேர்ந்து செஞ்சோம். அலுவலகம் வீட்டில் வந்து குப்பை தொட்டி இருக்குது. ஆனால் வந்து ஸ்மார்ட் டஸ்ட்பின் அப்படின்ற ஒரு இல்லை. அது இருந்தால் வந்து ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சாதாரண டஸ்ட்பினில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க போனால் அதை ஓப்பனே பண்ண முடியாது. இப்போ ஸ்மார்ட் டஸ்ட்பின்னா நம்ம போனால் அந்த குழந்தைங்க யார் போனாலுமே என்ன சென்சார் மூலமாக அது ஈஸியாக ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் ஆகிறதுக்கு பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்மார்ட் டஸ்ட்பின் வந்து குப்பை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. சாதாரண டஸ்ட்பின் வந்து ஈஸியாக ஒரு செஞ்சுருவாங்க. ஸ்மார்ட் டஸ்ட்பின் எதுதான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்சார் யூஸ் பண்ணுவோம், பேட்டரி யூஸ் பண்ணுவோம், அந்த ஓப்பன் ஆகிறதுக்காக மோட்டார் யூஸ் பண்ணுவோம். சென்சார் வந்து ஆள் இருக்குது தெரியணுன்றதுக்காக சென்சார் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பின் சென்சார் இருக்கிறதுனால ஆள் வந்தால் அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஆளுக்கு இல்லை. யார் அந்த முன்னாடி எதுனா ஒரு நிழல் தெரிஞ்சாலே அது ஓப்பன் ஆகிற மாதிரி தான் சென்சாரு. பேட்டரி வந்து அது பவர் கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து குப்பை தொட்டி அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து போனால் அது ஓப்பன் ஆகும். அதனால